ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன அன்பாக்சிங் பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட ரேட் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த மிக்ஸி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்துட்டு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படிங்கிறதுனால, வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வர்றவங்களே ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சு ஃபோட்டோ வந்து எடுத்துப்பாங்க. ஸோ எடுத்துகிட்டு இது வந்து பெய்டு அப்படிங்கிறதுனால நான் வந்து ஓடிபி வேறு சொல்லணும். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறமா தான் ஒன்றா வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அது அவர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ அதுக்கப்புறமா நான் ஒரு மிக்ஸியாக எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு எல்லாத்தையுமே நான் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட டோட்டல் ரேட் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா 3324 ருபீஸ் வந்துச்சு. ஸோ இந்த ரேஞ்சில் தான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாகவே இருக்குது. ஒரு 100-200 கூட குறையாகும். ஸோ நான் வாங்கும்போது இந்த ரேட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 1 வீக் கிட்ட கூடவும் இல்லை குறையும் இல்லை, அதே ரேட் இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு ஸோ அதை விட்டுட்டு இல்லாட்டி நம்ம குறைஞ்சிருந்துச்சுன்னா ரிட்டன் கூட போட்டுட்டு வேறு வாங்கி வந்துருக்கேன். பட் பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. நான் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே ஒன்றா வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன். மொத்தம் வந்து இதில் வந்து 6 ஜார் கிட்ட இருந்துச்சு. ஸோ வந்து அந்த ஜூஸர் இருக்கு இல்லையா, ஜூஸ் போடுறது, ஸோ அது ஒன்று இருந்துச்சு. அது இல்லாமல் 3 வேரியண்ட் சைஸில் வந்து ஜார் இருந்துச்சு. அண்ட் அது கூட வந்துட்டு சின்ன ஜார் இந்த பவுட்ரு மாதிரி பண்ணிக்கிற மாதிரியெல்லாம் இருக்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அப்புறம் ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருந்துச்சு. அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேயே வந்துட்டு அந்த கிரைண்ட் பண்ணிவிட்டு 2 பாக்ஸ் வந்து மூடி போட்டு மூடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல வர்த்தபிள் தான். அண்ட் இந்த மிக்ஸியோட அந்த மோட்டர் ஸ்பீடு வந்து 750 வாட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற மோட்ரு தான். ஸோ 3000 அப்படிங்கிறதுனால இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அதை விட நீங்கள் ரேட் கொஞ்சம் கம்மியாக எடுத்திங்கன்னா 500 வாட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை விடவும் இன்னும் 4000 5000 கிட்ட எல்லாம் போச்சுன்னா 1000 வாட்ஸ் மிக்ஸி அதெல்லாம் தேவைப்படும். ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கமர்ஷியல் வேறு ஏதாவது எப்படி சொல்ல ஹோட்டல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வாட்ஸ் அதிகமாக இருக்கிற மிக்ஸியை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வீட்டு பர்பஸ்க்கு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 2 மூடி கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து அந்த குட்டியாக இருக்கிற அந்த ஜாருக்கு மூடிக்கிற மாதிரியும், தனியாக கொடுத்த அந்த கண்டெய்னருக்கு மூடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னடா அது 2 மூடி இருக்குன்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் நான் அதான் சொல்கிறேன்ல, வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா தான் பொறுமையாக எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, அந்த 3 ஜார்லையுமே வந்துட்டு பிளேடு வந்து ரொம்ப ஷார்ப் இல்லை, நல்ல ஒரு மாதிரி ஸ்மூத்தான எஜ்ஜில் தான் இருக்குது. ஷார்ப் எஜ்ஜு கிடையாது. ஸோ பார்ப்போம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அப்புறம் கூட வந்து அந்த எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த புக் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாமே கொடுத்துருந்தாங்க, வாரண்டி கார்டு. அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு சின்னதாக ஒரு குச்சி மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ஏதாவது சட்னி அரைக்கும் போது செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு கொடுத்துருப்பாங்களாட்ருக்கு. ஸோ அது என்னென்னு தெரியல, யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள்.